எக்ஸ் ஈஸ்ட்டு 2 1/3 4 டாட்டு 21:50. அப்போ இது விகித சமம்னு தெரியுது. ஏன்னா இது ஒரு ரேஷியோ பிட்வீனில் 2 டாட்டோ 4 டாட்டோ ஈக்குவல் டு வச்சாவோ விகித சமம்னு சொல்லிட்டேன். ஸோ 4 டாட் வச்சிருக்கான், அப்போ விகித சமம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எந்த ஒரு கணக்காக இருந்தாலும், இது இல்லைங்க, எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் கலப்பு பின்னத்தில் கணக்கு போடவே முடியாது. அதை பின்னமாக மாற்றணும். இங்கே பாருங்க, இந்த ஏரியாவை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. 2 1/3 கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இது ஒரு முழு எண் 2ன்றது. பக்கத்திலேயே 1/3ன்றது பின்னம். அப்போ முழு எண்ணம் பின்னமும் பக்கத்தில் இருந்தால் அதுதான் கலப்பு பின்னம்னு சொல்கிறான். கலப்பு பின்னத்தில் கணக்கே போட முடியாதுங்க. அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை பின்னமாக மாற்றணும். சரிங்களா? எப்படி சார் மாற்றுறதுன்னு கேட்குறீங்களா? அதாவது கீழே என்ன இருக்கு? 3. இந்த 3 சைடில் இருக்கிற எண்ணா கூட பெருக்குங்க. 2ன்னு இருக்கு இல்லையா? 2 கூட பெருங்க. ஓர் 2 2 ஓர் 3 3 ஈர் 3 6 பெருகிட்டுனா பெருகிட்டு இந்த விடைய இங்கே என்ன எண் இருக்கோ அதான் கூட கூட்டிங்க. ஸோ சைடில் இருக்கிற எண் பெருகணும். பெருக்கி வரக்கூடிய மதிப்பாக கூட இங்கே 1 இருக்குல்ல, அதை கூட கூட்டிக்கணும். 6 கூட 1 கூட்டினா 7 இங்கே கீழே இருக்கு பாருங்க 3, அது அப்படியே இருக்கும். சரிங்களா? புரியுதா? 7/3. அப்போ கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திட்டேன். புரியுதா? ரைட். இப்போ பாருங்க, இதை அழிச்சுட்டுறேன். இப்போ டைரக்டா அந்த இடத்துல போட்டுருவோம். 7/3 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, எக்ஸ் ஈஸ்ட்டு 7/3 ஈக்குவல் தானே? இல்லை 4 டாட். ஓகே, நோ ப்ராப்ளம். எது வச்சாலும் அது விகித சமம் தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? 21:50 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட இது போன கணக்கு தான். இதை பாருங்க, போன கணக்கில் 1/1000 பார்த்தோம். அதே மாதிரி இந்த கணக்கில் இது முழு எண் இது தெரியல. ஆனால் 1 மட்டும் பின்னத்தில் இருக்கு. 1 மட்டும் பின்னத்தில் இருந்தா நான் என்ன சொன்னேன்? பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ, இது ஒரு ரேஷியோங்க, இது ஒரு ரேஷியோ. சரிங்களா? அப்போ இந்த ரேஷியோக்குள்ள தான் நம்ம கனெக்ஷன் பார்க்கணும். அப்போ இங்க பாருங்க 7/3 வந்திருக்கு. இங்க கீழே 3 இருக்குல்ல, அதை சைட்ல இருக்கிற என்ன கூட, அதாவது பக்கத்தில் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதான் கூட பெருக்குங்க. சொல்றது புரியுதா? இங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா அது தனி ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸும் 7/3 தான் ஒரு ரேஷியோ. இந்த மாதிரி இருந்தா 7/3 இருந்தா பக்கத்தில் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கா, அதோட பெருக்குங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்றது ரொம்ப சிம்பிள் தான். குழப்பிக்க கூடாதுன்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிடலாமா? இந்த 3 எக்ஸா கூட பெருக்குனா 3x வரும். சரிங்களா? 3x/7 பாருங்க, முடிஞ்சிருச்சு. 4 டாட் வச்சுட்டு 21:50 தாங்க சுருக்கி கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த ஒர்க்கு தான் டைம் ஆகுமே தவிர இதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். அப்போ கடையும் பெருக்கணும் என்ன வரும்? 3x/50 = 7x21. சரிங்களா? கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும், பிட்வீன்ல ஈக்குவல் டு போட்டுக்கணும். அவ்வளோதான்ப்பா. இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவைங்க. இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த 3 50 எப்படி இருக்குது? பெருக்கல் இருக்குது. சரியா? பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டு என்ன பக்கம் போனா வகுத்தலா மாறிடும். அப்போ 3 வந்துடும், 50 வந்துடும். புரியுதுங்களா? எக்ஸ் அங்கே இருக்கு, ஏன்னா எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சுருக்குங்க, ஆன்சர் சுருக்கலாமா? 1 3 3 7 3 21. இங்கே 7 இருக்கு, இங்கே 7 இருக்கு. 7 49, கீழே 50 இருக்குது. கரெக்டா? புரியுதுங்களா? இருங்க, 50 சரியா வரலையா? என்னங்க அது? ஓகே, இங்க பாருங்க, இவ்வளவுதான். 49/50 சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. அது எப்படி சுருக்க முடியும்? அவ்வளவுதான் ஆன்சர். அப்பா இது பாருங்க, 49/50 ஆன்சர். அடடா, இவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி.